மாரி மும்மாரி மாரியாக வந்தவ முத்துமாரி. இவளுக்கு ஏன் இவ்வளவு பேருன்னா, பரவலாக மாறின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம சமயபுரத்தா வந்துடுவா, திண்டுக்கல் கோட்டை மாறி வந்துடுவா, நிலக்கோட்டை மாறி, நத்தம் மாறி, யானைக்குள தெப்ப மாறி, சிவகங்கை சீம மாறி அப்படின்னு சொல்லிட்டு மாறி 7 வகையில் வந்துடுவா. இந்த 7 வகைக்கும் மூத்தவ தான் முத்துமாரி. இந்த முத்துமாரின்றவ எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த முத்துமாரி பிறப்பால் மனதால பிறந்தவ, மக்களோட மனதால பிறந்தவ. ஏன் மக்களோட மனதாலேன்னு சொல்றாங்கன்னா, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒருவேளை கஞ்சிக்கும் வானம் பார்த்த பூமியாக இருக்கும்போது மாறின்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டவனே அவள் மழை விழிஞ்சவள். மாதம் மும்மாறி குறையாம மழையை பொழிஞ்சு அவங்களுக்கான செல்வ செழிப்பை கொடுத்து 3 வேளையும் சாப்பிட வச்சதுனால தான் அவள் முத்துமாரின்னு அழைக்கப்படுறாள். அவளுக்குன்னு பெரிய வரலாறு கிடையாது, அவருக்குன்னு சொல்லிட்டு போனால் எண்ணற்ற வரலாறுகள் இருக்குது. ஆனால் மக்கள் உள்ளத்தில் என்னைக்கும் குடியிருக்கிறதுனால இவளை மாரி என்றால் மலை, அதுதான் குறிப்பிட்டு மாரியம்மன் நாங்கள் சொல்லிக்கிறோம். கேட்டவங்களுக்கு கேட்டதை உடனே கொடுத்துருவா. அவளோட கட்டுப்பாட்டில் வர்ற இந்த 7 தெய்வங்கள் சமயபுரம் மாரியம்மன், நிலக்கோட்டை மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், சோழவந்தான் ஜனகை மாரியம்மன், தேனி கௌமாரியம்மன், அதுக்கப்புறம் சிவகங்கை புரத்தி மகை மாரியம்மன். இவங்க 7 பேருக்கும் 7 விதமான வேலைகளை கொடுத்து இவ ஒதுக்கியிருப்பாள். இதில் எல்லாருக்கும் இந்த 7 பேர்த்துக்கு ஹெட்டாக இருக்கவ சமயபுரம் மாறி. இவளுக்கு முதல் திருவிழா கொடியேறி உலக மக்களுக்காக விரதம் இருக்கிற ஒரே தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் தான். அவள் 5 வாரங்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாள். இளநீர் பயிர் வகையை மட்டும் சாப்பிட்டு அவள் ரொம்ப பச்சைப்பட்டினி விரதம் இருந்து என் மக்கள் என் பிள்ளைங்க என்னை தேடி வர்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி விரதம் இருந்து சூரனை சமகாரம் பண்ணி அதுக்கப்புறம் அவள் சாந்தி அடைவாள். இதுதான் மாரியோட வரலாறு.